وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم على المرء المسلم السمع والطاعة فيما أحب وكره آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. சங்கைக்குரியவர்களே, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதர் நம்மை விட ஏதேனும் ஒரு சாதனை செய்திருப்பார் இல்லையா? ஒரு 200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி உலகம் நினைவு கூறுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு சாதனையை, ஒரு நிகழ்ச்சி அவர் செய்திருப்பார். இதுதான் உலக வரலாற்றின் யதார்த்தம். இன்றைக்கு மின் விளக்குகளை கண்டுபிடித்தவர்களையும் டெலிபோன்களை கண்டுபிடித்தவர்களை எல்லாம் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா குரானில் அல்லாஹு தாலா 7000 வருடத்திற்கு முன் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குரானிலே 63 இடங்களில் பேசுகிறான். அல்லாஹு அக்பர். வேற எந்த நபிமார்களை பற்றியும் அந்த அளவிற்கு பேசியதாக நம்மால் பார்க்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி. அவருக்கு பின்னால் எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் கூட அந்த அளவிற்கு பேசாத அல்லாஹ் 63 இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விலாவரியாக பேசுகிறான். அதற்கான காரணம் என்ன என்று நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி கண்ணோடு பார்க்க தொடங்கினால் 2 விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தனி மனித கடமைகள்னு ஒண்ணு இருக்கும், அவருக்கும் அல்லாஹுக்குமான சில கடமைகள். இன்னொன்னு அவருக்கும் சமுதாயத்திற்குமான கடமைகள். தங்கைக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 கடமைகளிலேயும் வெற்றி பெற்றார்கள். அவருக்கும் அல்லாஹுக்குமான சில கடமைகள் என்று அல்லாஹ் சிலதை கொடுத்தான், அதிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள். அவர் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை அல்லாஹ் கொடுத்தான், அதிலேயும் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், பாத்தம்மஹுன்ன இதிபித்தரா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய ரப்பு சில காரியங்களை கொண்டு பரிசோதித்தான். பாத்தம்மஹுன்ன, அவர் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். அப்படின்னா ஒரு 7000 வருடத்திற்கு முன் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபி என்று கடந்து போய்விட முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் தனி மனித வாழ்க்கையிலேயும் சரி, அவர்களுடைய சமூக கடமைகளிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரோல் மாடல். தங்கைக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், ஹதீசுகளிலேயும் வந்திருக்கக்கூடிய செய்திகள், முதலாக சுன்னத்து செஞ்சது யார்? விருத்த சேதனம் என்று சொல்லுகிறோமே, சத்தனா. இந்த நடைமுறையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக செய்தார்கள். அல்லாஹு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி இன்னொரு நாள் தள்ளி போட்டுக்கலாம் என்றெல்லாம் செய்யாமல் உடனடியாக கத்தனா செய்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அதே போல மீசையை கத்தரித்தது, மிஸ்வாக்கு செய்தது, நகங்களை கத்தரித்தது, களைய வேண்டிய ரோமங்களை எல்லாம் களைந்தது இன்றைக்கு வேண்டுமானால் அதிகப்படியான ஒரு சுன்னத்தாக இருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன் உண்டான மார்க்கங்கள் அப்படி ஒண்ணு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வை நேசித்த பெருமக்களில் அவர்கள் ஒருவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முடி நிறைச்சிருச்சான். அல்லாமா மத்தா மாலிகில பதிவு செய்கிறார் இந்த செய்தியை. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது என்னது? முடி என்னமா வெள்ளையா இருக்க, முடி நிறைச்சு போச்சு. அந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதும் போது முஹத்திஸுகள் சொல்லுகிறார்கள், அதற்கு முன்னால் முடி நிறைத்தல்ங்கிறது ஒண்ணு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதலாக முடி நிறைத்திருக்கிறது. அதனாலதான் என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹு தாலா சொன்னா, ஆதா வக்காரும் யா இப்ராஹிம்,
இப்ராஹிம் இது உங்களுக்கான கண்ணியம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களா, ரப்பி ஜிதினி வக்காரா, யா அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்து என்று கேட்டார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு செய்தியை நாம் நினைவு கூற வேண்டும். என்னண்டா, பொதுவாக அல்லாஹு தாலா குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமைன்னு வச்சிருக்கான். இந்த குழந்தை பருவத்தை உலகம் ஏற்றுக்கொள்கிறது, வாலிப பருவத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. இந்த முதுமை பருவத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு உலகம் இன்றைக்கும் தயாரா இல்லை. எப்படியாவது அதை இதையும் கொண்டு வந்து வாலிபர்களாகவே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற உலகம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? தங்கைக்குரியவர்களை, முடி நிறைத்து போனால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான்னு பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, தலைக்கு டையெல்லாம் அடிக்கலாமா? நபியர்கள் சொன்னார்கள், மருதாணியை தடவுங்கள் தான். இன்றைக்கு நமக்கு அந்த சந்தேகம் வரும், ஹஜ்ரத் வெளியூருக்கெல்லாம் போறோம், முடியெல்லாம் டை. தங்கைக்குரிய வாட்டர் டை என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த மையை தடவி கொண்டால் தலையில தண்ணி பட்டாலும் ரோமங்களில் என்ன செய்யாது, தண்ணீர் படும், அது தடுக்காது. அந்த மாதிரி வாட்டர் டைகளை நம் கலர்களை என்ன செய்யலாம், அடிக்கலாம். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மருதாணி கலராக இருந்தால் அது விரும்பத்தக்கது. மற்றதல்லாமல் தண்ணீரை தடுக்கக்கூடிய டைகள் இப்ப கடைகளில் விற்கிறாங்களா இல்லையா, அதை அடிக்கக்கூடாது, அது ஹராம். பெண்கள் நெயில் பாலிஷ் போடுவது எப்படி ஹராமோ, அதே போல ஆண்கள் ஆயில் டை அதை அடிப்பது அது ஹராம். வாட்டர் டை இருக்கிறது, வெளிநாடுகள்ல ஹலால் என்று சொல்லி இருக்கக்கூடிய வாட்டர் டைகள் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இது கண்ணியம் என்றவுடன், ரப்பே எனக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுமையாக இருக்கக்கூடியவர்கள் கையேந்தி துவா செய்தால் அவர்கள் கையை வெறுங்கையாக ஆக்க அல்லாஹ் பிரியப்படுவதில்லை என்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது! சமூகத்திலையும் வயசுல பெரியவங்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை இருக்கத்தானே செய்கிறது. சங்கைக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காம தாமதிக்காம உடனடியாக செஞ்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வு தான். ரொம்ப நாளுக்கு பிறகு பிறந்த குழந்தை யாருங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? முதுமையான காலத்துல அல்லாஹு தாலா சொன்னா, ஹாஜரா அம்மாவையும் பிறந்த கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பாலைவனத்துல கொண்டே விடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு போறாங்க. ஹாஜரா அம்மா வர்றாங்க. இந்த அம்மா கேக்குது, எங்க போறீங்க? எதுவுமே பேசல. எங்கெங்க போறீங்க? எதுவுமே பேசல. கடைசி வரைக்கும் பதில் இல்லை. ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு திரும்பி போறாரு. இந்த அம்மா இப்படி கேக்குறாங்க, அல்லாஹ் இங்க விட்டுட்டு போக சொன்னானா? திரும்பி இப்படின்னு தலையாடி போயிட்டாரு. அதாவது இன்றைக்கு நம்ம குடும்பத்துல இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மார்க்க பற்றுள்ள, இரையச்சம் உள்ள, குரானை நன்கு கற்று தேர்ந்த பெண்கள்கிட்ட கூட இதெல்லாம் நடக்காது. இங்கிருந்து மாயவரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, அல்ல தெரியாத ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு 10 நிமிஷம் வந்துட்டோன்னு வைங்க, கதையே வேற, அவ்வளவுதான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள், ஒண்ணுமே சொல்லல. இந்த அம்மா கேட்கிறாங்க, கை குழந்தையோட எங்க கூட்டிட்டு போறீங்க? ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்பி போறாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல விடும்படி சொன்னானா? ஆமான்னு தலையாட்டாங்க. தங்கைக்குரியவர்களே, அந்த பெண் சொன்ன பதில், ஹாஜராமையார் சொன்ன பதில், அப்படின்னா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அப்படின்னா ஏன் அல்லாஹ் தான் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கான்? என்னையும் என் கைப்பிள்ளையையும் அல்லாஹ் கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில், பாலைவனத்தில், தண்ணீர் இல்லாத இடத்தில் விடும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான். இதுதான் ஈமான், இதுதான் தக்வா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹை நம்பியிருந்தார்கள், ஒரு மனைவியும் அல்லாஹை உறுதியாக நம்பினார்கள். அந்த இடம் தான் இன்னைக்கு மக்கா. ஆஜிகள் ஹஜ்ஜுக்கு போறாங்களா இல்லையா? அங்க என்ன இல்லை? எல்லாமே இருக்கு. அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால் யோசிக்காமல் செய்வார்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய ரப்பி அஸ்லிம், கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், கால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனான ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று நாடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 63 இடங்கள்ல பேச பாருங்க. அவர் எந்த ஆட்சேபனையும் செய்யல. பிள்ளைய கூட விட்டாச்சு. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிள்ளைய அறுக்கணும்.
யோசிக்கவே இல்லையே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்கும்படியாக கனவு பார்க்கிறார்கள். என்ன கேட்கிறேன், எப்பா உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான். நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பாப்பா அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கானோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டு இருக்கிறானோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்க பிள்ளை பாசம் யோசிக்க வேண்டாம். தந்தை மகன் கணவன் மனைவி எல்லாமே அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். சொன்ன உடனே செஞ்சாங்க. தங்கைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மார்க்க விஷயம் இன்னும் வந்துட்டா, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகள் வந்துட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அதை எடுத்து நடக்க வேண்டும். சில விஷயம் நமக்கு பிடிச்சதா இருக்கும் இல்லையா? சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்ற சுன்னத், இன்னும் சாப்பிடுவோம். அதே தாடி வைக்கிறதும் சுன்னத் தான். ஸ்வீட் சாப்பிட்றதுல இருக்கிற ஆர்வம் எதுல வராது? தாடியில வராது. பெருநாளைக்கெல்லாம் வரும்போது பேர்ச்சி மலை சாப்பிட்ற சுன்னத், ஏன் சேர்த்து 1 சாப்பிட்ற சுன்னத்தா 3 சாப்பிட்ற சுன்னத்தா? அந்த சுண்ணத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறமே, தாடி வைக்கிறது சுன்னத் தானே. அப்படி என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, பிடித்ததாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் எதை சொல்லிவிட்டதோ, உத்தரவு வந்து விட்டதோ அதை செய்ய வேண்டும். சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியா உருவாக்கியிருந்தாங்க. ஒரு 440 பேர் கொண்ட ஒரு பயண குழுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க. வந்தவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணுமா இல்லையா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கூடாங்க, வாங்க யா உமர் இத்ஹப் வதஇஹும் வஆதிஹிம், உங்களை கூட்டிட்டு போங்க, சாப்பிட வைங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பதான் ஆரம்ப கட்டம். ரசூலல்லாஹ், எனக்கும் என் மனைவிக்கும் குடும்பத்துக்கு உண்டா கொஞ்சம் தான் வீட்டுல இருக்கு, உங்களை கூட்டிட்டு என்ன கொடுக்க, 440 பேர் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, டேபா நபி அவங்க சொல்றாங்களே, பேசாம கேட்டு கூட்டு போ. நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செவிதாழ்த்தி கேட்டு விட்டு அதை செய், எதுவும் மறுபேச்சு பேசாத. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்உன் வ தாஆ, நபி அவர்கள் சொன்னதை கேட்டேன், அப்படியே பின்பற்றுகிறது, கூட்டிட்டு போனார். வீட்டுல இருக்குன்னு சொல்லியாச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்க சொல்லலாம், போறாரு. கூடவே போன ஜக்கீன் இப்னு ஸாயித்னு ஒரு சஹாபி, அவரு சொல்றாரு, அந்த கூட்டத்தில் அவரும் இருக்கிறாரு. நாங்கெல்லாம் உள்ள போனோம், சின்ன அறை தான், ஒரு பேரிச்சம்பழ குவியல் அங்க இருக்கு. 440 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா குவியல் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. குவியல் எப்படி இருந்ததோ உள்ளே நுழைகிற போது அப்படியே இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரே வரியில் முடித்து விடலாம். அறிவுக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்குரியவன் அல்லாஹ். உங்களால என்னால முடியாது, நம்முடைய சக்தி ஒரு அளவுக்கு தான். இங்கிருந்து கதை வரைக்கும் பார்க்கலாம், கண்ணாடி வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம், இங்கிருந்து மாயா வரைக்கும் பார்க்க முடியுமா? நம்முடைய சக்தி ஒரு அளவுக்கு தான். ஆனால் அல்லாஹ் நாடினால், அல்லாஹுடைய ரசூல் நாடினால், துவா செய்கிற போது அல்லாஹ் நமக்கு வெற்றியாக்கி தருகிறான். அப்ப மார்க்கம் இதை செய்யுங்கள், உங்களுக்கு இது கிடைக்கும் என்று வந்து விட்டால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதில் முன்னோடியாக இருந்தார்கள். அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிமிடம் கூட அவர்கள் யோசித்ததே கிடையாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. எதை மார்க்கம் செய்யும்படி சொல்லி இருக்கிறதோ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை மார்க்கமாக நம்பி செயல்படுத்தக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூக கடமை. அடேங்கப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த பிரச்சனையை போல யாரும் சந்திச்சிருக்க முடியாது. தனி நபர் ஒரு பெரிய சமுதாயத்தை எதிர்க்கிறார். எங்க வளர்றாருங்க? சிலைகள் செய்யக்கூடிய ஒரு வீட்டுல வளர்றாரு. இன்னும் சொல்ல போனா இவங்க சாச்சா சிலை செஞ்சு கொண்டே வித்துட்டு வாம்பாராம். இவருக்கு அப்பவே சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இதை இவங்களே செய்வாங்களாம், இவங்களே கடவுள்னு விற்பாங்களா, அந்த கடவுள்கிட்ட இவங்களே காலில் விழுந்து சாஷ்டாங்கமா எல்லாம் கேட்பாங்களாம். இது கொஞ்சமா விளங்குற மாதிரி இருக்காண்டு கீழே கொட்டிட்டு வந்துடுவாராம். கீழே கொட்டிட்டு வந்துடுவார். வருகிற போது கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு வருவார். அது அவர்கள் வந்து சேர்கிற போது உணவாக இருக்கும் என்று வருகிறார். தங்கைக்குரியவர்களே,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் புரியக்கூடிய மக்களுக்கு மத்தியில இவர் ஒருத்தர் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். யோசிச்சு பாருங்க, ஆப்போசிட் எல்லாம் மெஜாரிட்டி, ஒரே ஒரு பர்சன் மைனாரிட்டி. பேசுவோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்களே. அல்லாஹ் ஒருத்தன் என்பதை அந்த மக்களுக்கு புரியும்படியாக திரும்ப திரும்ப பேசினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் விலாவரியாக பேசுகிறான். எந்த அளவுக்குன்னா உச்சகட்டம். எல்லாரும் ஒரு நாள் வெளியூர் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் கும்பிடக்கூடிய சிலைகள் பெருசு சிறுசுமா இருக்கும் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலை பார்த்தார். எல்லா சிலையும் உடைச்சிட்டாரு. ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காம அப்படியே வச்சுட்டாரு. உடைச்ச கோடாரி இருக்கும்ல, உடைக்க பயன்படுத்தின கோடாரி, அதை கொண்டே பெரிய சிலை கழுத்துல மாட்டி விட்டார். வெளியூருக்கு போன கூட்டமெல்லாம் வந்துச்சு. வா, யார் நம்முடைய சிலையெல்லாம் உடைச்சது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூடவே நின்று, ஒருவேளை இந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கபீரஹும் ஹாதா, குர்ஆனிலே வருகிறது. பாருங்க, சின்ன சிலையெல்லாம் உடைஞ்சிருக்கு, இந்த பெரிய சிலை கழுத்துலதான் கோடாரி இருக்கு. அப்ப யாரு தான் உடைச்சிருக்கணும்? பெரிய சிலை தான் உடைச்சிருக்கணும். இப்ப அந்த மக்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா, சிலை எப்படி பேசும்? நீங்க வேணா அந்த சிலையிட்ட கேட்டு பாருங்கன்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எப்பா, சிலை நீ தான் உடைச்சியான்னு கேளு, அது பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா, இந்த சிலை எப்படி பேசும்? இது பேசாத என்று ஒரு நிமிடம் யோசித்தார்கள் என்று வருகிறது. சங்கைக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய சமுதாயத்தை சிந்திக்க வைத்தவர்கள். தனி நபராக நின்று கடைசி வரை போராடினார்கள். அதற்கு கிடைத்த பரிசு பெரிய தீக்குண்டத்தில் அவர்கள் போடப்பட்டார்கள். குர்ஆனிலே வருகிறது, அவர்கள் கட்டப்பட்ட கயிறு மட்டும்தான் எரிஞ்சது, அவர்கள் ஆடை எரிந்தது, அவர்களுடைய உடலில் ஒரு ரோமம் கூட அந்த நெருப்பு தொடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், கியாமத் நாளில் எல்லோரும் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள். முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஆடை அணிவிப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். என்னங்க சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு பயம். இன்னைக்கு நிறைய 95% மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபைட் பண்றாங்க, உறுதியோடு இருக்கிறார்கள். கொண்ட கொள்கையை, தெளிவாக இருந்த அந்த நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு? நம்ரூத் கூப்பிடுறான், அந்த காலத்தினுடைய அரசன், தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள நம்ரூத் கூப்பிடுறான். என்னப்பா சொல்ற, உன் கடவுள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய கடவுள் படைப்பான், உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். அவ்வளவுதானே? உயிர் கொடுத்து உயிர் எடுத்தா கடவுள் ஏத்துக்குவியா? 2 பேரை கூப்பிடு, ஆயுள் தண்டனை கைது 2 பேரை கூப்பிட்டு, எப்பா உனக்கு விடுதலை, இப்போ உனக்கு தூக்கு தண்டனை, அந்த இடத்திலே தூக்கு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டான், இப்ப என்ன கடவுள் ஏத்துப்பியா? ஏன்னா நான் ஒருத்தருக்கு உயிர் கொடுத்துருக்கேன், விடுதலை கொடுத்துட்டேன். இன்னொருத்தனை உங்க கண்ணு முன்னாடியே தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், அப்ப என்ன கடவுள் ஏத்துப்பியா? லாஜிக் கரெக்டா இருக்கா இல்லையா? உயிர் கொடுத்தான், உயிர் எடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இந்த முட்டாளுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. என்ன சொன்ன, எப்ப நான் சொல்லக்கூடிய கடவுள் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீ கடவுள்னு சொல்ற இல்ல அப்படின்னா மேற்கிலிருந்து உதிக்க செய். இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். நீ கடவுள் என்று வாதிடுகிறாய், அது உண்மைன்னா மேற்கிலிருந்து கொண்டு வா. புகித்தல்லதி கஃபர் என்று குர்ஆனிலே வருகிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படி ஏகத்துவத்திலே களமாடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெளிவோடும் தீர்க்கமான சிந்தனையோடும் உறுதியோடும், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த இடத்துலையுமே அவர்கள் பின்வாங்கவே இல்லை. இதனால் தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை பார்த்து சொல்லுகிறான், நபிமார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க. கரெக்ட் தானே? தனி மனித வாழ்க்கையிலேயும் அவர்கள் எந்த இடத்திலேயும் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. பொது வாழ்க்கையிலேயும் சமூக கடமையையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக செய்தவர்கள். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நமக்கும் தனி மனித கடமைகள் சிலது இருக்கிறது, எனக்கும் அல்லாஹுக்குமான. அதே போல எனக்கும் சமூக கடமைகள் என்று இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை அதை முழுமையாக நிறைவேற்ற நாம் ஆசைப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வான். ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.